ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 4 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தினமும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு காலையில் குயிக்காகவும் ஈஸியாகவும் பண்ணி கொடுக்கலாம். ஒரே சாதத்தில் 4 வெரைட்டி ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு லெமன் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து நல்லா வெடித்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா சேர்த்துடலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 30 போல் கடலைப்பருப்பு, 10 போல் முந்திரி, இது ரெண்டும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நான் ஒரு லெமன் எடுத்து அதுலேருந்து சாறு புழிஞ்சு வச்சுருக்கேன். கொட்டையை நீக்கிட்டு அதை உள்ளே சேர்த்துடலாம். 4 வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு நான் மொத்தமாக சாதம் வடித்து வச்சுருக்கேன். அதிலிருந்து ஒரு பங்கு 1 கப் ரைஸ் எடுத்து நம்ம இந்த லெமன் சாதத்துக்கு கலந்துடலாம். நான் இதில் உப்பு எதுவும் ஆட் பண்ணல. சாதத்தில் ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சனால உங்களுக்கு சாதத்துக்கு உப்பு தேவைப்பட்டால் கலந்துக்கோங்க. நான் இன்றைக்கி எந்த சாதத்துக்கும் உப்பு சேர்க்கலை. எனக்கு ரைஸில் உள்ள உப்பே போதும். இப்போ இதை நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ரைஸுக்கு நம்மளுக்கு நிறைய ஆயிலெலாம் தேவைப்படாது. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூனே போதும். அவ்வளோதான், நம்மளோட லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. லெமன் சாதத்துக்கு அடுத்தபடி நம்ம பார்க்க போகிற வெரைட்டி ரைஸ் தேங்காய் ரைஸ். அது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து நல்லா வெடித்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, 1 வரமிளகா, அதுக்கப்புறமா ஒரு 20 போல் கடலைப்பருப்பு, 10 போல் முந்திரி. கடலையும் முந்திரியும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 10 போல் கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 2 சில்லு தேங்காவை நான் மிக்ஸி ஜாரில் துருவி எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். 1 கப் சாதத்துக்கு 1/4 கப் தேங்காய் துருவல் கரெக்டாக இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இதோட 1 கொத்து கருவேப்பிலை ரோஸ்ட் ஆகுன்ற அவசியம் கிடையாது. இப்போ 1 கப் ரைஸாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தேவைப்பட்டால் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் சாதமும் ரெடி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வெரைட்டி ரைஸ் புளியோதரை. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளியோதரை பொடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்க்காம 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, இதோட 2 வரமிளகா சேர்த்துட்டு இதில் நம்ம ஆயில் எதுவும் சேர்க்கலை. இதை வெறும் கடாயிலேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஆற வச்சு தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரை பார்த்து அதில் நம்ம வறுத்த பருப்பை சேர்த்துக்கோங்க. நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட புளியோதரை பொடி ரெடி ஆயிடுச்சு. புளியோதரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து, அதுக்கப்புறமா 2 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, ஜஸ்ட்டு கலர் மாறினதுக்கப்புறமா 10 போல் முந்திரி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற போட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா மண் இல்லாமல் கரைச்சி உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்ச புளியோதரை பொடியிலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம புளியோதரைக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். ஏன்னா இதில் புளிக்கரைசல் பொடி சேர்த்துருக்கனால இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு மேலே. இந்த டயத்தில் நம்ம சாதத்தை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 2 கப் அளவு நான் வடித்த சாதம் சேர்த்துருக்கேன். சேர்க்கும் போது கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண நல்லா உதிரியாக கிடச்சிரும். அவ்வளோதான், புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கர்ட் ரைஸ். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து சேர்த்து நல்லா வெடித்ததுக்கப்புறமா 2 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை
நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நான் சாதத்தை வடித்து நல்லா கரண்டியில் கிளறி வச்சுருக்கேன். அதோட இப்போ நம்ம தாளித்த கடுகு உளுந்த பருப்பு பட்டவத்தில் சேர்த்துடலாம். அதோட ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 3/4 கப் மாதுளம்பழம், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். மாதுளம்பழம் எவ்வளோக்களவு அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவு கர்ட் ரைஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க நீங்கள். இதில் நான் 1/2 லிட்டர் தயிர், வீட்டில் செஞ்ச தயிர், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நான் இதில் உப்பு சேர்க்கல, உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. நான் வந்து அதிகமாக தயிர் சேர்க்கறனால இன்றைக்கி பால் சேர்க்கலை. உங்கள்கிட்ட தயிர் குறைவாக இருந்துச்சுன்னா பாதி தயிர் பாதி பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடியிலேருந்து கீழே வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், நம்மளோட கர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 4 சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைடிஷ் பார்க்க போகிறோம். அதுதான் பொட்டேட்டோ ஃப்ரை. எந்த சாதத்தோடு வேணாலும் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம், அட்டகாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்க நான் தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா தெரிச்சதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் 65 மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஆயிலில். மசாலா ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உருளைக்கிழங்க உள்ளே சேர்த்துடலாம். நம்ம தண்ணி சேர்க்காமல் இந்த எண்ணெயிலேயே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சுருள கிண்டுனா தான் கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும்போது நம்ம பார்க்கும்போது ரெடியான மாதிரி இருக்கும், ஆனால் வந்து உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம இதில் சுருள எண்ணெயிலே கிண்டுறனால நல்லா கிறிஸ்பியாகவும் சீக்கிரமாகவும் வெந்துடும். அவ்வளோதான், பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கிட்ஸுகளுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு சைடிஷ் பார்க்க போகிறோம். உளுந்த வடை. அதில் மிளகாய் கருவேப்பிலை அதெல்லாம் சேர்க்காமல் குயிக்காக எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 200 கிராம் உளுந்தை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இதை தண்ணி சேர்க்காமல் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், நம்ம பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலை, அதனால் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு. 2 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு கலந்துட்டு மாவை நல்லா கலந்து வச்சுக்கலாம். மாவு உங்களுக்கு தண்ணியாக இருக்குதுன்னு நீங்கள் தோணுச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் அரிசி மாவு கலந்துக்கோங்க. கடாயில் நம்மளுக்கு தேவையான அளவு ஆயிலை சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம உளுந்த வடைகளை உள்ளே சேர்த்துடலாம். உளுந்த வடை வந்து நம்ம கிட்ஸுகளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறோம், அதனால தான் இதில் எந்தவித மிளகாய் கருவேப்பிலை எதுவும் சேர்க்கலை. நம்ம இதை காலையில் குயிக்காகவும் ஈஸியாகவும் பண்ணிடலாம். உளுந்த வடைனா அதை பக்குவமாக அரைச்சி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம காலையில் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிருக்க முடியாது. ஸோ எவ்வளோ சிம்பிளாக குயிக்காக பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஈஸியாக நான் அதுக்கேற்ற மாதிரி உளுந்த வடை ரெடி பண்ணியிருக்கேன். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், கிறிஸ்பியாக நல்லா அட்டகாசமாக இருக்கும். இப்போ உளுந்த வடை வந்து நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இதை நம்ம திருப்பி விட்டுடலாம். நம்ம இதில் அரிசி மாவு சேர்க்காதனால பார்க்கும்போது கலர் வந்து மாறாத மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து உளுந்து மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஸோ நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா மெதுவாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், நம்ம உளுந்த வடைகள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. 4 வெரைட்டி ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி 2 பக்காவான சைடிஷ் ரெடி பண்ணிட்டோம். தினமும் என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிக்கிற டயத்தில் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸை செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் அர்ஃபான் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் வரும். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பாய் பாய்.